வணக்கம் தோழர்களே. இனி திமுகவினுடைய வெற்றி எளிதுங்க. எடப்பாடி கட்சியை முடிச்சிட்டாரு, காலி பண்ணிட்டாரு. பாஜக காலில் சரண்டர் ஆயிட்டாரு. ஏதோ ஒரு 6-7 மாசமா பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா காமிச்சிட்டு இருந்தாரு. பாஜகவோடு இனிமேல் எங்களுக்கு கூட்டணியே இல்லை என்று உருட்டிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பயணத்தை முடிச்சுட்டு வந்து காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருக்காரு. சரணாகதி அடைஞ்சு கட்சியை வித்துட்டாரு. உழைக்கிற பாட்டாளிகள் அதிகமாக இருக்கிற அதிமுக இன்னைக்கு நிர்கதியாக்கப்பட்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போன்ற சுயநலவாதிகளால் அதிமுக அழிக்கப்பட்டிருக்கு. ரைட்டுங்க. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் ஒரே மேடையில் கூட்டணி அறிவித்த உடனே விக்கெட்டுகள் மலமலன்னு வீழ ஆரம்பிச்சிருச்சு. கட்சியில் இதுவரைக்கும் கூட்டணியாக இருந்த பல கட்சிகள் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அதுக்கு சுழி போட்டு ஆரம்பித்தது யார்டா அப்படின்னா எஸ்டிபிஐ. அவங்க தான் நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையான பிரச்சாரத்தை அதிமுகக்காக பண்ணாங்க. கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியேறி நேற்று முதலமைச்சரை சந்தித்து பாராட்டிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இனிமேல் உன் கூட மனுஷன் இருக்க முடியாதியா? சிறுபான்மை மக்களை காவு கொடுக்குற ஒரு கும்பலோட சேர்ந்துக்கிட்டு நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற அர்த்தம். தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. இனி நம்ம அண்ணன் ஜெயக்குமார்லாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறாரோ தெரியலை. அவர் கடுமையாக பேசியிருந்தார். வேற இந்த கும்பலாவது கொஞ்சமே இல்லாமல் சேர்ந்துக்கிறோம். அவர் எப்படி சேர போகிறான்னு தெரியல. ரெண்டாவது, ஏற்கனவே பாஜக கூட இருந்து விக்கெட்டும் வீழ ஆரம்பிச்சிருக்கு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் இவனுங்களோட போனோம்னா இனி கட்சியில் மொத்தமாக முடிஞ்சு போயிடும். இவங்களோட சேர்ந்ததுனால தான் அன்புமணி ராமதாஸுடைய இணையர் சௌமியா அன்புமணி தோத்து போனாங்க. அவங்களால அவங்க சொந்த ஊரில் ஜெயிக்க முடியல, அவங்க வலிமையாக இருக்கிற ஊரில் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? பாஜகவோடு வைத்த கூட்டணி. ஜெயிக்கவே முடியலையே. இப்படியே போச்சுன்னா கட்சியை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். நம்ம வீட்டு பெண்ணையே ஜெயிக்க வைக்க முடியலன்னா நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கோம். அது காரணம் என்ன? பாஜகவுடைய கூட்டணி. இனி அந்த கூட்டணி நமக்கு அவசியம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு மருத்துவர் ராமதாஸ் வந்திருக்காரு. அதனால தான் அந்த விக்கெட்டும் கலண்டுருச்சு. நேற்று என்டிஏ ப்ரெஸ் மீட்னு போட்டிருந்தாங்க. நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ப்ரெஸ் மீட் அப்படின்னு போட்டுட்டு போர்டவே மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க? பாஜகவினுடைய ப்ரெஸ் மீட் மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்க? இந்த கும்பல் யாருமே போய் பார்க்கல. ஏன் பார்க்கல? நீங்கள் இன்னமும் அண்ணாமலையை தலைவராகவே வச்சிட்ருக்கீங்க. அண்ணாமலை தலைவராக இருக்கிறவரையும் நாங்கள் வர முடியாது. அதனால போய் பார்க்கல. வேற வழி இல்லாமல் அவங்க பாஜக ப்ரெஸ் மீட்டுன்னு மாற்றினாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? அவசரமாக நயினார் நாகேந்திரனை தலைவராக்குற வேலையை பார்த்தாங்க. ஏன்னா இவங்க வரலையே, கூட்டணி கட்சியெல்லாம் வருவோன்னு சொன்ன கட்சிகள்லாம் வரலையே. காரணம் என்ன? அண்ணாமலை மேலே இருக்கிற கடுப்பு. அப்போ அண்ணாமலையை மாற்றிட்டோன்ற வடிவம் தெரிஞ்சால் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு உள்குத்து வேலை பார்த்து அண்ணாமலையை நாங்கள் தூக்கிட்டோம், நாங்கள் நயினார் நாகேந்திரனை தலைவராக்கிட்டோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரனுக்கு மொத்த கும்பலும் போய் நின்று அவருடைய வேட்புமனுவை கொடுத்து யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யாத மாதிரி பார்த்துக்கிட்டு நயினார் நாகேந்திரன் தான் தலைவன் என்பதை உறுதிப்படுத்தினாங்க. இன்னைக்கு தான் அறிவிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் காரே கிளம்புது. யாரு காரு? எடப்பாடி காரு. எங்கே கிளம்புது? அமித்ஷா தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போகுது. இது கூச்சமா இல்லைங்க? நீங்கள் தான், உங்கள் கட்சி தான் தலைமை தாங்குது தமிழ்நாட்டில். அது அதிமுக கூட்டணி என்று சொல்லப்படுது. அதிமுக கூட்டணினா ஒன்னத்தான் அமித்ஷா பார்த்துருக்கணும். ஆனால் அதை விட்டுவிட்டு அமித்ஷாவை போய் இவர் பார்க்குறாரு. சரிங்க, ப்ரெஸ் மீட் நடக்குது, போய் கூச்சமே இல்லாமல் மேடையில் உட்காந்துருக்க எடப்பாடி. சரி, போய் உட்காந்துட்டேன். ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக போய் உட்காந்துட்டேன். மொத்தமாக கட்சியை காலி பண்ணணுன்றக்காக போய் உட்காந்துட்டேன். ஏதோ பெரிய லெவலில் கூட்டணி அமைச்சதான் நம்பிக்கிட்டு போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா அது என்டிஏ ப்ரெஸ் மீட். அது பழையது கொண்டு வச்சுட்டாங்க. என்டிஏ ப்ரெஸ் மீட்டாக அது மாற்றிட்டானுங்க. சரி, மாற்றிட்டேன். யார் தலைமையில் இங்கே என்டிஏ கூட்டணி இருக்கும்? அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி. அப்போ யார் அதை அறிவிக்கணும்? அதிமுக அறிவிக்கணும். இபிஎஸ் மேடையில் பேசணும். ஆனால் பேசவே இல்லையே. ப்ரெஸ் மீட்டில் மொத்தமாக பேசி முடிச்சுட்டு போனது யாருடானா அமித்ஷா. இவர் கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்க எஜமான்ட்டு நிற்கிறார். இன்னும் கேடு கட்டதனம். அதிமுக தலைமையில் தான் இங்கே கூட்டணினா அதிமுகவில் வலுவாக பேசியிருக்கணும், கெத்து காட்டியிருக்கணும். அதை விட்டுவிட்டு பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இபிஎஸ் பல்ல கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. கூச்சமா இல்லை? நான் கேட்குற கூச்சமா இல்லையா மிஸ்டர் எடப்பாடி? கட்சியை கொண்டு போய் அடகு வச்சுவிட்டு கட்சியை விற்று தின்னுபிட்டு உங்கள் ஒரு நபருக்காக மொத்த அதிமுகவையும் முடிச்சு விட்டீங்க.
இனி பாஜக அதிமுகவை தின்று விழுங்கி செரிச்சு வந்து நிற்கும். நாம அடித்து ஓட வைக்கிறதுக்கு கூடுதலாக முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். இந்த அயோக்கியத்தனத்தை, தமிழ்நாட்டின் அரசியலை கேவலமான வழியில் திருப்பினதில் இபிஎஸ்க்கு முக்கியமான இடம் உண்டு. நீங்கள் முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் வீட்டில் வந்து வாசல் நில்றா, காத்துடா 2 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன்னா அந்த அம்மா வச்சு செய்வாங்க. பாஜக காரன்லாம் முழுசாக அந்த அம்மா வீட்டு முன்னாடி தான் போய் நின்னானுங்க. 56 இன்ச் மோடி ஜெயலலிதா அம்மா வீட்டு முன்னாடி தான் கையை கட்டி நின்றுட்டு தெரிஞ்சாப்புல. அவரே வீட்டில் தான் போய் பார்த்தாரு. அப்படி ஒரு கெத்து காட்டுற தலைவராக உன்னால் வர முடியலன்னா கொஞ்சம் கட்சியை காப்பாற்றுற தலைவராவது வரலாம்ல. அதுவும் முடிஞ்சது. அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டிமாண்டு வச்சாங்களா அதிமுக? உங்களுக்கு டிமாண்டு வச்சு கட்சியில் சேர்ந்தாங்களா, கூட்டணியில் சேர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் டிமாண்டே வைக்கலைங்க. நிபந்தனையற்ற கூட்டணிங்க இது அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். அப்போ எந்த நிபந்தனையும் இந்த பாஜக முன்னாடி இந்த அதிமுக வைக்கலையா? தமிழ்நாட்டை காவு வாங்கியிருக்கானுங்க. தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரியை நமக்கு பங்கை கொடுக்கல, தமிழ்நாட்டின் பேரிடர் நிதியை கொடுக்கல, கல்வி நிதியை ஒதுக்கலை, மெட்ரோ நிதியை ஒதுக்கலை, தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புக்கான நிதியை ஒதுக்கலை, மருத்துவத்துக்கு நிதி ஒதுக்கலை, மொழிக்கான நிதியை 2 கோடி ஒதுக்கியிருக்கான். அது தனியாக பேசணும்னு வச்சுருக்கேன். வெறும் 2 கோடி இந்த ஆண்டு. என்னங்க நினச்சிட்டு இருக்கானுங்க? கூச்ச நாச்சம் இல்லாமல் எந்த விதமான அவங்கக்கிட்ட வந்து கோரிக்கையும் வைக்காமல், எந்த விதமான டிமாண்டும் வைக்காமல் அவங்கள வந்து கையை கட்டி முழுசாக சரணடைஞ்சு உட்காந்துருக்கு இந்த இபிஎஸ் பீஸு. கோபம் வருமா வராதா? தமிழ்நாட்டுக்காக நீங்கள் நிற்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில உரிமையை காப்பாற்ற நிற்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு திராவிட கட்சின்ற சொரணை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செய்வீங்களா? பாஜகவில் உங்கள் கட்சியை பலியிடுவீங்களா? எம்ஜிஆரால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கட்சி, ஜெயலலிதா அவர்களால் பல இன்னல்களை தாண்டி இந்த கட்சி ஸ்ட்ராங்காக நிறுத்தப்பட்ட கட்சி உங்கள் காலத்தில் மொத்தமாக முடிஞ்சு போச்சே. கூச்ச நாச்சம் இல்லாமல் உங்கள் ஆளுங்க பூரா வேலை பார்த்துட்டு திடுறீங்களே. இதுக்கு இடையில பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, இப்போ இந்த டிடிவி தினகரன், இப்போ ஓபிஎஸ் நிலைமையெல்லாம் என்னங்க அப்படின்னா, அது உட்கட்சி வேலைங்க, அதை நாங்கள் ஏங்க பார்க்கணும் அப்படின்னு அமித்ஷா பதில் சொல்கிறார். இது எவ்வளோ கேடுகட்டத்தனம். நீ தானே தூண்டி விட்ட ஓபிஎஸ்ஸை. தூண்டி விட்டது யார்? அங்கே இருக்கிற பாப்பான் ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர் தானே தூண்டி விட்டு போய் கண்ணை மூடிக்கிட்டு போய் சமாதியில் உட்காந்துக்க அப்படின்னு சொன்னது. அவர் தானே கட்சியை உடச்சி விட்டது. இப்போ அந்த ஓபிஎஸ்ஸை கைகழுவி விட்டுருக்கீங்க, டிடிவி தினகரனை கைகழுவி விட்டுருக்கீங்க, அந்த அம்மா சின்னம்மாவை கைகழுவி விட்டாச்சு. இப்போ என்ன தான் நீங்கள் உன்னுடைய வேலை என்ன? ஆக உனக்கு ஓட்டு விழுகணும், நீ தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பதிக்கணும், நீ தமிழ்நாட்டுக்குள்ளே உன் அதிகாரத்துக்கு வரணும்னு உன் கூட ஜால்ரா அடிச்சுக்கிட்டு நீ பெரிய இவன் நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த கும்பலையெல்லாம் கழட்டி விட்டுருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நாமளெல்லாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏதோ கட்சி இருக்கிற மாதிரியாவது ஒரு பிம்பத்தையாவது உருவாக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ மொத்தமாக அந்த தூக்கி கருவேப்பிலையாக வெளியே போட்டதெல்லாம் கேடுகட்டத்தனம் தான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை கூட 1000 முரண்பாட்டு கட்டும் நம்ம சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அண்ணாமலை என்னத்தவாவது ஒன்று செஞ்சு லைம்லைட்லேயே இருப்பாப்புல, கட்சியை ஏதாவது பேசி திரிவாப்புல. அந்த அளவே நீ தூக்கி எறிய முடியும்னா எவ்வளோ பெரிய பச்சோந்தி குரூப்பு இந்த பார்ப்பன அடியால் பாஜக குரூப்புன்னு பார்த்துக்கோங்க. இதில் பயங்கரமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னவா? திமுக ஒரு ஊழல் கட்சி, அந்த ஊழலில் தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வென்றெடுக்க போகிறோம். அது யார் சொல்கிறது? பெருச்சாலியா? ஊழல் பெருச்சாலியா சொல்கிறது? உங்கள் கட்சி தாங்க நாத்தம் பிடிச்ச ஊழல் கட்சி. இந்த ஒருத்தர்லாம் ஒரு வயசான கிழமை உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஊழலுக்கு எதிராக நின்று நான் புரட்சி பண்ணுறேன் நான்ல, அந்த ஆள் எங்கே இருக்காரு? அந்த ஆள் எங்கே இருக்காரு? நான் உண்ணாவிரதம் இருக்குன்ற பேரில் காங்கிரஸ்க்கு எதிராக அவ்வளோ வேலை பார்த்தார்ல, அதை விட 100 மடங்கு ஊழல் பண்ணிருக்கிற பாஜக எதிர்த்து அவர் வரலையே. ஏன்னா அது பாஜகவின் செட்டப்பு. தமிழ்நாட்டுக்குள்ளே அதே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறானுங்க. யோ நல்லா கண்ணை தொடச்சு பாரியா. இந்தியாவிலேயே தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் யாருன்னா, ஏவன் குற்றவாளி யாருன்னா ஜெயலலிதா அவர்கள். ஊழல் செய்ததுக்கு தண்டிக்கப்பட்டவர். அவருடைய தோழியாக இருக்கிற சசிகலா தண்டிக்கப்பட்டவர். சொத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய கட்சியில் போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீ எல்லாம் ஊழலை பற்றி பேசலாமா? அப்படி நீ ஊழலற்றவனா? அதான் கேள்வி. நீங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களானா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. ரொம்ப நல்லவராக இருந்த வாஜ்பாய் காலத்திலேருந்து நீங்கள் ஆரம்பித்து உங்கள் லிஸ்ட்டை எடுத்தால் நாரி போகுங்க. வாஜ்பாய் காலத்தில் தாங்க கார்கில் போர் நடந்ததில் ஊழல். கார்கில் ஊழலே வாஜ்பாய் பீரியடில் நடந்தது. தங்க நாற்கரச்சாலை வாஜ்பாய் பீரியடில் நடந்த ஊழல். அதை தாண்டி
பொதுத்துறை பங்குகளை எல்லாம் சில்லற விலைக்கு விற்று தின்னது யாரு? வாஜ்பாய் பீரியடில் அருண்சோரி என்கிற ஒன்றிய அமைச்சரை இந்த பொது பங்குகளை விற்கிறதுக்காகவே ஒரு அமைச்சரை போட்டிருந்த ஒரே அமைச்சரவை எது அப்படின்னா வாஜ்பாய் அமைச்சரவை. இந்த திருட்டுத்தனத்தை ரொம்ப நல்லவராக இருந்த வாஜ்பாய் செஞ்சுருக்கார். அதுக்கு பின்னாடி வந்த நம்ம ஐயா 56 இன்ச்சு மோடி என்ன பண்ணார்? தொட்டதெல்லாம் ஊழல். ரஃபேல் ஊழல், வியாபம் ஊழல், ரஃபேல் ஊழல், விமானம் வாங்கின ஊழல், வியாபம் ஊழல், வேலை வெட்டியில் சேர்த்து விட்றேன், மெடிக்கல் சீட்டு கொடுக்குறேன்னு பல ஆயிரம் கோடி ரூபாயை சுரண்டி 57 பேர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க மர்மமான முறையில் செத்தாங்க. இன்னைக்கு வரையும் என்ன அதில் நடக்குதுன்னு தெரியலை. வியாபம் ஊழல் இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல். பங்கஜ் முண்டையினுடைய முட்டாய் ஊழல், முட்டாயில் ஊழல் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டோல்கேட் ஊழல், முடிஞ்சு போன டோல்கேட்டையும் தூக்காமல் வச்சு மக்கள்கிட்ட சுரண்டி ஊழல் பண்ணீங்க. பிஎம் கேர் ஊழல். நீங்கள் கொரோனா காலத்தில் பிஎம் கேர்ன்ற ஃபண்டில் கோடிக்கணக்கில் பல லட்சம் கோடியை திரட்டிட்டு அது தனியார் சொத்துன்னு அறிவிச்சிங்க. பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு எப்படி தனியார் சொத்தாகும்? பிரைம் மினிஸ்டர்ன்ற சொல்லே அரசு சொல்லியா? மோடி ஃபண்டுன்னு போட்டு நீ புறம்போக்கு திருடி தின்னுங்க. அது பல லட்சம் கோடி. அதை நம்ம கேள்வியே கேட்க முடியாது. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ உச்சநீதிமன்றம் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சுன்னு ஒரு கேஸு, தேர்தல் பத்திரம். அதில் முதல் இடத்துல சுரட்டி தின்னதே இந்த குரூப்பு தான். அதில் இன்னொன்று வேலை பார்த்தாங்க. இடியையும் ஐடியையும் அனுப்பி பெருமுதலாளிகளை எல்லாம் மிரட்டி அவங்க கிட்ட காசை பிடிங்கி தின்னு கோடிக்கணக்கில் சேர்த்தது யார்? இந்த மோடி அரசு. இதெல்லாம் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல பிரதம மந்திரி வீடு கட்டி தரார் இல்லையா, அந்த திட்டத்தில் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தது மோடி அரசு. அதை தாண்டி ஆயுஷ்மான் திட்டம்னு வச்சாங்க. அதாவது நம்ம மருத்துவத்தை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு காப்பீடு கொடுக்கறது 6 லட்சம் ரூபா வரைக்கும். அந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் பல பேருடைய பேரில் ஒரே ஆள் பல ஆயிரம் கோடி அடித்தார். இந்த கேடுகட்டத்தனத்தை பண்ண நீங்கள்லாம் எங்களை பார்த்து ஊழல் நலாமா? தமிழ்நாட்டை பற்றி நீ பேசாத, நாங்கள் பார்த்துக்குவோம். ஊழல் நடந்தால் நாங்களே கேட்போம். நாங்கள் உங்களை மாதிரி பொறுக்கி தின்ற ஆட்கள்லாம் கிடையாது. நாங்கள் கேட்டுக்குவோம். நீ யார் இடையில நிற்க? ப்ரெஸ் மீட்டில் பொம்மை மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு உட்காந்துருந்த எடப்பாடியார் கடைசியில் என்ன பண்ணார்? ப்ரெஸ் மீட்டில் பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க. கடைசியில் எடப்பாடியார் வீட்லேயே போய் தேநீர் விருந்துக்கு போனாரா அமித்ஷா. உங்களை மிரட்டி உருட்டி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உன் கட்சியை ஒருத்தன் காலி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த அடிப்படை அரசியல் புரியலை. கூச்ச நாச்சம் படாமல் அந்த ஆளை கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து டீ கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுதும் இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களை கிள்ளுக்கிறையாக நினச்சி அவங்கள காலி பண்ணிகிட்ருக்கு இந்த கூட்டம். அந்த கூட்டத்தோட என்ன தைரியத்தில் எடப்பாடியார் கூட்டணி வச்சார்னு நமக்கு புரியலை. அதில் நமக்கு என்ன ஒரே சந்தோஷம்னா, திமுக ஈச்சரில் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு ஜெயிக்க போகுது அப்படின்னு சொடக்கி விடுற 200 சீட்டுனாங்களா? 200 சீட்டை போகிற போக்கில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நீங்கள் தான் ஒன்றுக்கு மற்ற ஆளாக போயிட்டீங்களே. அப்புறம் மிச்சம் இருக்கிற விஜயோ நம்ம அண்ணன் ஜீமானோ ஒன்றத்துக்கு லாய்க்கலாமல் வருஷம் பூரா தெருவில் நிற்கிறவங்க தானே. விஜய்க்கு 2% வாக்கு தான் இருக்குன்றாங்க. மிஞ்சி போனால் 4% கிடைக்கும்ன்றாங்க. மிஞ்சி போனால் 6% கிடைக்குன்றாங்க. அதை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. ஆட்சி அமைக்க குறைஞ்சது 31% ஓட்டு, 30% ஓட்டுக்கு மேலே தேவைப்படுதுல்ல. அப்போ அவங்களும் புட்டுக்குவாங்க. ஈஸ்டரில் படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜெயிக்க போகுது திமுக கூட்டணி. வெட்டித்தண்டமாக இருக்கிற கட்சியும் தொலைச்சிட்டு நிற்க போகுது எடப்பாடி. ஏங்க சொல் புத்தி சுய புத்தின்னு இருக்குங்க. ஒன்று சுய புத்தின்றது நம்மளே யோசிச்சு இது தப்பு சரி அப்படின்னு நம்ம நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. சொல் புத்தின்றது யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு நம்மளை சரி பண்ணிக்கிறது. இந்த 2 கூறும் இல்லாத ஒரு குப்பைங்க தான் இந்த அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள். நாசமாக போங்கடா, அம்பிடுத்தேன்.